எல்லாருக்கும் வணக்கம். வேதாளம் படம் இந்த தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தினுடைய ஓப்பனிங் தமிழ் சினிமாவுடைய ஒரு சிறந்த ஓப்பனிங்காக இருக்குமா அப்படிங்கிற பற்றின பார்வை இது. இப்போது தமிழ் சினிமாவுடைய டாப் 10 ஓப்பனிங் படங்கள் என்னங்கிறத பற்றி பார்த்துருவோம். முதல் இடத்தில் இருக்கிறது லிங்கா 13.5 கோடி, ரெண்டாவது எந்திரன் 13 கோடி, 3, 4 மற்றும் 5வது இடங்கள் தல அஜித்தினுடைய படங்களான பில்லா 2, ஆரம்பம் மற்றும் என்னை அறிந்தால் 11லிருந்து 12 கோடி. 6வது இடம் ஐ படம் சுமார் 10 கோடி. 7வது 8வது மற்றும் 9வது இடங்கள் இளைய தளபதி விஜய் நடித்த துப்பாக்கி, கத்தி மற்றும் புலி 9லிருந்து 10 கோடி. 10வது இடத்துல மீண்டும் தல அஜித் மங்காத்தா, அவருடைய படம் 8லிருந்து 8.5 கோடி. இப்போது வேதாளம் படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுனாலையும் ஸ்பெஷல் ஷோஸ் இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 700 ரூபாய் வரையும் விற்கப்பட்டுருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்ம இப்போ பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த படம் எந்திரன் மற்றும் லிங்காவினுடைய ரெக்கார்டான 13.5 கோடி வசூலை தாண்டுமா அப்படிங்கிறது மட்டும்தான். நாங்கள் க்ளோஸாக எல்லா ஷோஸையும் ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரையும் பார்த்திங்கன்னா அதனுடைய வாய்ப்புகள் ஓரளவுக்கு பிரகாசமாக இருக்குது. தீபாவளி அன்னைக்கு மறுநாள் நீங்கள் மறுபடியும் எங்களுடைய ட்விட்டர் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். வேதாளம் தமிழ் சினிமாவுடைய நம்பர் 1 ஓப்பனிங் படமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அனைவருக்கும் எங்களது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.